கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. விண்வெளிக்கு 7 நாள் பயணம் என்ற புத்தகத்திலிருந்து இறுதி யுத்தம் என்ற தலைப்பின் தொடர்ச்சியை இப்பொழுது வாசிக்க கேட்போம். துன்மார்க்கரின் உயிர்த்தெழுதலின் போது சாத்தான் 1000 ஆண்டு சிறைவாசத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டான். அக்காலகட்டத்தில் அவனால் சோதிக்கப்பட்ட எவரும் இல்லாத நிலையில் பூமியின் எல்லைக்குள் இருக்கும்படியாக கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருந்தான். இப்பொழுது அவன் திரளான மக்கள் கூட்டத்தால் சூழப்பட்டிருந்தான். அவனது நம்பிக்கை துளிர்த்தது. தேவனோடு தான் கொண்டிருந்த மாபெரும் போராட்டத்தில் சரணடையக்கூடாதென்று தீர்மானித்தான். இயேசு எங்களோடு கூட மீண்டும் பரிசுத்த பட்டணத்துக்குள் பிரவேசித்தார். துன்மார்க்கர் தங்கள் ஒளிப்பிடத்தில் இருந்து வெளிவந்தனர். அவ்வாறு அவர்கள் வெளிவரும்போது சாத்தான் தனது கம்பீர தோற்றத்துடன் தங்கள் முன் நிற்பதை கண்டனர். ஏனைய தளபதிகளும் அவனை சூழ்ந்திருந்தனர். தனது பிரஜைகளின் மத்தியில் அங்குமிங்கும் நடந்தவனாக சூழ்நிலையை உடனே தனக்கு சாதகமாக்கி கொண்டு தனது வேலையை ஆரம்பித்தான். எவற்றில் அவர்கள் பலவீனமாகவும் வியாதிப்பட்டும் எழுந்தார்களோ அக்காரியங்களில் இப்பொழுது அவர்களை பலப்படுத்தினான். தானும் தனது தூதர்களும் மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாக என்றும் அவர்களிடம் கூறினான். தனது வல்லமைக்கு ஆதாரமாக உயிரோடு எழுப்பப்பட்டிருந்த எண்ணிருந்த கொடான கோடி மக்களை சுட்டிக்காட்டி கல்லறையில் நின்று அவர்கள் அனைவரையும் தானே உயிர்த்தெழச் செய்ததாக கூறினான். பட்டணத்துக்குள்ளிருந்து எங்களுக்கு வெளியே நடந்து கொண்டிருந்த செய்திகளை எங்களது தூத நண்பர்கள் உடனுக்குடன் அறிவித்தனர். பூமியின் இடிபாடுகளில் இருந்தவர்களாக தங்களது பலத்தை துன்மார்க்கர் மீண்டும் பெற்றுக்கொண்டிருந்த போது நாங்கள் பட்டணத்தின் அழகையும் மகிமையையும் நோக்கி பார்த்தவர்களாக அதனுள் இருந்தோம். நாங்கள் எங்கள் தலைவராகிய இயேசுவை நம்பினவர்களாக பயமற்றிருந்தோம். எந்த யுத்தத்திலும் தோல்வியே கண்டிராதவரால் பாதுகாக்கப்பட்டவர்களாக நாங்கள் பத்திரமாக இருந்தோம். தனது அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்த புதிதாக உயிர்ப்பிக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தை ஒருங்கிணைக்கும் வெற்றிகரமான முயற்சியில் சாத்தான் செய்த வல்லமையான சொற்பொழிவினை குறித்து எங்களுக்கு கூறப்பட்டது. தொடங்கும் வண்ணமாக தனது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு தான் சாத்தான் என்பதை அவன் அறிவிக்கவில்லை. சரியாக சொல்லப்போனால் தானே இந்த பூமிக்கு நியாயமான முறைப்படியான சொந்தக்காரன் என்று அவன் உரிமை பாராட்டி நியாயமற்ற முறையில் இந்த சுதந்திரமானது தன்னிடமிருந்து பறிக்கப்பட்டதென்றும் கூறினான். தனக்கு முன்னரும் சுற்றிலும் இருந்த கொடான கோடி மக்களை பயங்கரமான கொடுங்கோன்மையிலிருந்து காப்பாற்ற இருக்கிற இரட்சகனாக தன்னை முன்னிலைப்படுத்தினான். வணக்கம் செலுத்துமாறு திரள் கூட்ட மக்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி ஒத்துழைப்பு கொடுப்பதாக உரத்த குரல் எழுப்பிய போது பரிசுத்தவான்களின் பாசறைக்கு எதிராக அவர்களை வழிநடத்தி செல்ல போவதாகவும் தேவ பட்டணத்தை உடைமையாக்கி கொள்ளப் போவதாகவும் தனது முடிவை கூறி அறிவித்தான். சாத்தான் தனது வஞ்சகத்தை தொடர்ந்தான். பட்டணத்துக்குள் இருக்கும் காப்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் என்றும் நலிந்தவர்கள் என்றும் கூறினான். மேலும் எண்ணிக்கை கடங்காத பட்டணத்திற்கு வெளியே இருக்கும் கொடான கோடி மக்களின் உதவியுடன் நிச்சயமாக வெற்றிக்கு அடிகோடும் ஒரு திட்டத்தை உருவாக்கப் போவதாகவும் கூறினான். மேலும் தானும் தனது தூதர்களும் நீண்ட காலமாக அந்த பட்டணத்தில் வாழ்ந்திருந்ததால் அதை குறித்து நன்கு அறிந்திருப்பதாகவும் அந்த பட்டணம் எளிதில் தங்கள் தாக்குதலுக்கு உட்படக்கூடியதென்பது தனக்கு தெரியும் என்றும் கூறினான். அது எளிதாக கைப்பற்றப்படக்கூடியதென்றும் அவர்களுக்கு உறுதி கூறினான். சாத்தானுடைய வஞ்சகமான பேச்சு நம்பத்தகுந்த விதத்தில் இருந்தது. கூடியிருந்த அந்த திரள் கூட்டம் அவனுடைய ஆலோசனையை ஏற்று அவனது ஆணையை நிறைவேற்ற விருப்பமுடன் இருந்தது. இப்பொழுது அந்த ஒத்துழைப்போடு தனது கொடியின் கீழ் இரட்சிப்பை இழந்து போனவர்களின் சேனைகள் அனைத்தும் அணி அணியாக ஒருங்கிணைந்து தொடர்ந்து செயல்பட ஆரம்பித்தான். முதலாவது புதிய எருசலேமின் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்று திட்டங்கள் தீட்டப்பட்டன. முதற் பெரும் படைத்தலைவனாகிய சாத்தான் தளபதிகளோடும் கடந்த கால ராஜாக்களோடும் வெற்றியாளர்களோடும் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை செய்தான். யுத்தம் பற்றிய ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. வெற்றி சார்ந்த போருக்கு வேண்டிய உபகரணங்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அந்த திரள் கூட்டத்தினரின் மத்தியில் திறன்மிக்க வல்லுநர்கள் பலர் இருந்தனர். அனைத்து வகையான யுத்த தளவாடங்களையும் உருவாக்கும் வேலை இவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. பூமியின் வரலாற்றின் ஆரம்ப காலத்திலிருந்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு சற்று முன்னர் வரையில் உள்ள யுத்த தளவாடங்களும் தயாரிக்க திட்டமிடப்பட்டது. உதாரணமாக வெற்றி நிமித்தம் பிரபலமாயிருந்த
படைப்பிரிவின் தலைவர்கள் யுத்த நிபுணரான மனிதர்களை சிறு பிரிவுகளாகவும் பெரும் பிரிவுகளாகவும் ஒழுங்குபடுத்தினர். இவை அனைத்திற்கும் நேரம் எடுத்தது. ஆனால் அது எவ்வளவு காலம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் காலம் பற்றி கவனிக்க தகுந்த அளவிற்கான முக்கியத்துவம் எங்களுக்கு இல்லாதிருந்தது. இந்த காலகட்டம் ஒரு சில மாதங்களாகவோ இல்லை என்றால் ஒரு நூற்றாண்டாகவோ இருந்திருக்கலாம். ஆயத்தங்கள் இறுதியாக முற்றுப்பெற்றன. பரிசுத்த பட்டணத்தின் மீது நடத்தப்பட வேண்டிய தாக்குதலுக்கான நாளும் சாத்தானால் குறிக்கப்பட்டது. படைகள் முன்னேறி செல்வதற்கான கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. எண்ணற்ற சேனைகளின் திரள் பூமியின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பட்டணத்தை நோக்கி நகர்ந்தது. பூமியின் மாபெரும் வெற்றியாளர்களால் ஒருபோதும் இத்தகைய மாபெரும் சேனை ஒருங்கே திரட்டப்பட்டதில்லை. பூமியில் யுத்தம் தொடங்கிய காலத்திலிருந்து யுகங்கள் நெடுகிலும் உள்ள அனைத்து படைகளின் ஒருங்கிணைப்பும் இதற்கு ஈடாகாது. யுத்த வீரர்கள் அனைவரிலும் மாபெரும் யுத்த வீரனான சாத்தான் இரு மருங்கிலும் அவனது தூதர்கள் புடைசூழ வீரர் படையை நடத்தி சென்றான். ராஜாக்களும் மாபெரும் யுத்த வீரர்களும் அவர்களை நெருங்கி பின்தொடர்ந்தனர். பெருந்திரளான யுத்த வீரர்கள் மிக பெரும் குழுக்களாக நியமிக்கப்பட்ட தங்கள் தலைவனுக்கு அடியில் அணிவகுத்து சென்றனர். இயேசுவுடன் அக்காட்சியை உற்று நோக்குவதற்காக நாங்கள் பறந்து பட்டணத்தின் மதிலை சென்றடைந்தோம். அவ்வாறு கவனித்து கொண்டிருந்த போது வீரர் படைக்கேற்ற துல்லியமான முறையில் தாக்குதலை நடத்தப்போகும் பெருங்கூட்டமானது பூமியின் இடிபாடுகளின் மீது மிக செம்மையான ஒழுங்கின்படி பட்டணத்தை நோக்கி அணிவகுத்து வந்தனர். மெதுவாக துன்மார்க்கரின் இராணுவம் யுத்த ஒழுங்கோடு நகரத்தை சுற்றி அதை முற்றுகையிட தயாரானது. அவர்கள் ஒரு பயங்கரமான போராட்டத்தை எதிர்பார்த்திருந்தது தெளிவாக இருந்தது. அதன் பின்னர் வெளியே இருந்த அமளியில் குறுகிய ஒரு இடைவேளையின் நேரத்தில் மீண்டும் இயேசு கொடுத்த உறுதி வாக்கின் குரலை நாங்கள் கேட்டோம். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். மேலும் இம்முறை ராஜ கம்பீரத்தோடு இயேசு எங்களை நோக்கி, மீட்கப்பட்ட என்னுடையவர்களே, இதோ துன்மார்க்கர் அடைய போகும் தண்டனையை பாருங்கள் என்றும், பட்டணத்திற்கு வெளியே திரண்டிருப்போரை நோக்கி, பாவிகளே, இதோ நீதிமான்கள் பெற்றுக்கொள்ளும் வெகுமதியை பாருங்கள் என்றும் கூறினார். அதே சமயத்தில் தாக்கப்படவிருந்த பட்டணத்தின் 12 வாசல்களும் மூடப்பட வேண்டும் என்று இயேசு கட்டளையிட்டார். மதிலுக்கு புறம்பே இருந்தவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது மேலே நோக்கி பார்த்தார்கள். அங்கு மதிலின் மீது திரளான மீட்கப்பட்ட மகிமையான கூட்டத்தை கண்டார்கள். மேலும் அவர்கள் ஒளிமயமாக மின்னுகின்ற பரிசுத்தவான்களின் கிரீடங்களையும் இயேசுவின் சாயலை மகிமையின் ஒளியோடு பிரதிபலிக்கின்ற அவர்களது முகங்களையும் பார்த்தபோது அதேரியமடைய ஆரம்பித்தனர். அவர்கள் இழந்து போன ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் பற்றிய உணர்வு அவர்களை தாக்கியது. அவர்கள் அதன் பிறகு நிச்சயமாகவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டனர். தங்களால் இகழ்ந்துரைக்கப்பட்ட பரிசுத்தமான மகிழ்ச்சியான கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் மகிமையை தரித்து கொண்டிருந்தனர். ஆனால் இவர்களோ பட்டணத்துக்கு புறம்பே எல்லாவித கீழ்த்தரமான அருவருப்பானவைகளுடன் இருந்தனர். கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே உள்ள மாபெரும் போராட்டத்தின் இறுதி கூட்டத்திற்கு முன்னுள்ள சம்பவம் இப்பொழுது நடைபெறாயிற்று. தூதர்களாலும் மீட்கப்பட்டவர்களாலும் சூழப்பட்டவராக கிறிஸ்து பட்டணத்தின் மேலே உயரமான இடத்தில் பளபளக்கும் ஒளிமயமாக தங்க மேடை மீது அமைக்கப்பட்ட சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். சிங்காசனத்தின் மேலே சிலுவை காட்சியளித்தது. அது அச்சம் தருகின்ற ஆனால் மகிமையான காட்சி. கூடியிருந்த பரலோக பூலோக குடிகளின் முன்னிலையில் தேவகுமாரனுடைய இறுதியான முடிசூட்டும் விழா நடைபெற்றது. பின்னர் துன்மார்க்கர் மீது இறுதியான தண்டனை கூறி அறிவிக்கப்பட்டது. குறிப்புகள் எழுதப்பட்டிருந்த புத்தகங்கள் திறக்கப்பட்ட போது துன்மார்க்கர் மீது இயேசுவின் கண்கள் பதிந்திருந்தன. அதே சமயத்தில் சிலுவைக்கும் சிங்காசனத்திற்கு மேலாக இவ்வுலக சரித்திரத்தின் அகழ்விரிவு காட்சி, அதாவது பனோராமிக் வியூ என வர்ணிக்கத்தக்கதானதொன்று தோன்றியது. ஆதாமிற்கு ஏற்பட்ட சோதனை மற்றும் விழுகையின் காட்சிகளில் ஆரம்பித்து மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்திலே அடுத்தடுத்து எடுக்கப்பட்ட முயற்சிகள் படம் போன்று காட்டப்பட்டன.
இப்பொழுது அமைதியாக நின்ற அந்த திரள் கூட்டத்திற்கு இயேசுவின் வாழ்க்கை, அவர் அனுபவித்த பாடுகள், உபத்திரவங்கள் மற்றும் மரணம் பற்றிய காட்சிகள் காட்டப்பட்டன. உலக வரலாற்றின் காட்சிகள் நடைபெற்ற ஒழுங்கின்படி மீண்டும் தெளிவாக காட்டப்பட்டன. அந்த காட்சிகளை நிறுத்துவதற்காக சாத்தானும் அவனுடைய தூதர்களும் எத்தகைய கிரயத்தையும் கூட கொடுத்திருப்பார்கள். அவர்களது சொந்த நயவஞ்சக செயல்கள் எடுத்து காட்டப்படுவதை தடுக்க அவர்கள் வல்லமையேற்றிருந்தனர். கவனமாக பார்த்து கொண்டிருந்த பாவிகள் மத்தியில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் தீமையின் வரலாற்றில் தனது சொந்த பங்கை துல்லியமாக பிரித்து காண முடிந்தது. ஏரோதும் ஏரோதியாளும், பிலாத்தும் போர் சேவகரும், ஆசாரியர்களும் அதிகாரிகளும், நீரோ மன்னனும் அகரிப்பாவும், மாவட்ட சமய முதல்வர்களும், பாசாங்கு செய்து கொண்டிருந்த சபையின் குருக்களும், மிகவும் கீழ் மட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நபர் வரையிலும் தங்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாட்டினையும் காண முடிந்தது. அனைவரும் தாங்கள் செய்திருந்த ஒவ்வொரு பாவத்தையும் உணர முடிந்தது. மேலும் தாங்கள் எப்படி பாதையை தவறவிட்டார்கள் என்பதையும் இப்பொழுது துல்லியமாக காண முடிந்தது. தேவனுடைய நீதியை சரியாக புரிந்து கொண்டு ராஜாதி ராஜாவை மண்டியிட்டு வணங்கினார்கள்.